தேங்கடகற்கென்ன விதிகின்ற விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கு. எல்லே இளங்கிளியே என்னவருங்குரியோ ஷில்லென்ற ஏல் மின் நங்கமேறு பூதருகின்றேன் வல்லேரன் கட்டர்கள் பண்டேவன் வாயரிதம் வல்லீர்கள் நீங்களே நானேதா நாயிடகா வதனி போதாய் வினக்கின்ற வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்தரிக்க வல்லானை மாதனை பாடையலோரெம்பாவாய். 15வது வாசனம். சென்ட்ரல் தீம் பாகவத விஷயம். அப்படின்னு என்ன? திருப்பாவையாகிறது இப்பாசிரம் அப்படின்னு சொல்றா. பாகவத விஷயத்துக்கு எல்லை இளங்களையே, பகவத் விஷயத்துக்கு சித்தம் சிறுகாலே அப்படின்னு முடிக்கிறார். சித்தம் சிறுகாலே 29வது வாசனம். எல்லை இளங்களையே இதாகிறது திருப்பாவை அப்படின்றார். அப்படி என்ன அத்தனை ஏத்தம் என்ன இதுக்கு? அப்படி என்ன நேரா கான்வர்சேஷன் இருக்குதுல. பாகவத்தாலை எழுப்பி கூட்டிட்டு போகணும். பாகவதாலை என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ஞானிக்கு ஆத்மையோ வேமத்தம் அப்படின்றது கண்டகிறான். ஆகையினாலே பாகவதால இருந்ததுன்னா கண்ணாவை சொன்ன மாதிரி கேட்கிறான். என் ஆத்மாவே அவ அப்படி இருந்தான். ஆகையினாலே பரம பாகவதோத்தமான எழுப்புருடையான ஒரு ஆசிரம். 10 பாசுரத்திலையும் பாகவதாக இருக்கணும். பகவத் சுப்பிரபாதத்துக்கு 5 பாசுரம், பாகவத சுப்பிரபாதத்துக்கு 10 பாசுரம், அப்புறம் பரிவார சுப்பிரபாதம் 5, அவர் கண்ணனுக்கு 3, 23 பாசுரம். அப்படி 5 பகவத் சுப்பிரபாதம், 10 பாகவத சுப்பிரபாதம், 4 பரிவார சுப்பிரபாதம், அதான பிறகு 3 கண்ணன் எழுப்புறது. எத்தனை ஆச்சுங்க? 23 ஆயிடுது. 23 கண்ணன் எழுப்பின உடனே மயங்கி போயிடுறான். சரி, அந்த பிரகவளந்தாய் திரிபூத்தி செந்தங்கத்தில் இருங்க சித்தாய் திரள் பூத்தி மங்களாசாசனம் பண்றான். திரியாழ்வாரத்தின் மகளாச்சு இல்லையா? பெருமாள் பார்த்தோட என்ன கேட்கணும்னு தெரியல. மங்களாசாசனம். சரி, எதுக்கு வந்தீங்கோ பெருமாள்? ஆஸ்தியோட கேட்கிறார். என்ன அத்தனை பேர் வந்திருக்காளே பாதுகாலத்துல. அவன் பீட்டிக்கு போடுறான். இதுக்கு பீட்டிக்கு போடுறா, வேற என்ன வேணும் அப்படின்னு ஒருத்தி பாசரத்துக்குள்ள அவர் மேலஞ்சு பலம் கேட்கிறது என்ன வேண்டும் அப்படின்னு. சோ இது நித்திய திருவாராதனம் ஆண்டாளுடையது. இதாகிறது திருப்பாவைன்னு சொல்றதுனாலே திருப்பாவையில சகலத்தையும் சேர்த்து நித்தியானுசந்தானத்தை கொண்டு வச்சிருக்கான். என்ன சொல்றது? உங்கள் கிடையிலே அர்த்தபஞ்சகத்தை சொல்லுகிறது, திருவாராதனத்தை சொல்லுகிறது, திருப்பாவைய. 2வது பகவத் பாகவத ஆச்சாரியாபிமானத்தை சொல்லுகிறது. திருப்பாவையிலே கைங்கர் பிரார்த்தனை சொல்லுகிறது. திருப்பாவையிலே ரகசிய திராயத்தை சொல்லுகிறது, ரகசியத்திரைய சாரத்தை சொல்லுகிறது. திருப்பாவையிலே ஆச்சாரியாபிமானமே உத்தார கண் திருவிடுகிறது. திருப்பாவையிலே உபேய பிரார்த்தனை பண்ணுகிறது. திருப்பாவையிலே 10 பேரை கொண்டுள் ஒரு பெண்பிள்ளை இறைன்னு 10 பேர் சொல்லின அர்த்தத்தையும் சொல்லுகிறது. யாரு? தகப்பனார்கள் ஆண்டாளுக்கு. திருப்பாவை பாகவத சுப்பிரபாதம். திருப்பாவை ஜீயரை வியாமோகப்படுத்தி உந்தமிழகத்தின் பாசரத்தாலே ஊஞ்சபிருத்தியால் இருந்து எம்பெருமானாருக்கு எடுத்துக்காட்டான பாசனமாக இருந்தது. திருப்பாவை ஐந்தும் அறியாதமானவர்கள். அப்படி என்ன? 5 பிரிச்சு சொல்லறா. திருப்பாவை மங்களாசாசன கிரந்தம். திருப்பாவை ஆண்டாள் நோன்பு அனுகரணத்துக்காக. திருப்பாவை துவயார்த்தசாரம். திருப்பாவை கரமஸ்லோகசாரம். திருப்பாவை கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம். திருப்பாவை வைஷ்ணவதிலே நின்னுடைய பிறந்திருந்தேன் என்று திருவாய்மொழி சாரமான எம்பெருமானுடைய ஞானப்பிரதமும் மோட்சப்பிரதமும் தெரிவிப்பதற்குமான கிரந்தம். திருப்பாவை நாராயண தத்துவத்தை நாராயணனை நமக்கே வருகிறான் சொல்கிறது.
திருப்பாவை பார்க்கடல் இருந்த பரமனடி பாடி வேண்டித்தெல்லாம் தரங்கோரில் வெள்ளல் முழுவன்மையை அனுபவிக்கும்படி பண்ணும் ஓங்கி வகர்ந்த உத்தமன் பேர் அருளும் தரும். இது ஆசீர்வாத பாசனம். ஆழ்ந்திருக்கும் அந்தரியாம் எம்பெருமானை தகராகாசித்தில் எம்பெருமானிய கிருபைப்பெறுவதற்கு உபயோகமான கிரந்தம். மாயனோதிய வாக்கின சாரமான ஒரு விஷயம் இது. கருணாகிரி சாரம் வேண்டித்தெல்லாம் தருங்கோடு வள்ளல் மழுமனுடைய கதை. இது எதுக்கு இத்தனை சொன்னேன் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷம் ஒரு மாதிரி அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்களை பார்த்தது இல்லை. ஈதாகிரி திருப்பாவைன்னு சொல்றதுனாலே இன்றைய தினத்து பாசுரத்துக்குள்ளே எப்பேறு பெற்றபடியான எழுத்தும்படியான ஒரு பிராட்டி எப்பேறு பெற்றவில்லை அப்படின்னா படுத்திருக்கா. பகவான் யோசிச்சுண்டு, எல்லே இளங்கிளியே இன்னும் ஒருங்குறியோ நேரா நாங்கள் பாவைக்களத்து போகணும், நீ வர வேண்டியது, நீ இந்த மாதிரி பண்ணி நிறுத்தத்தையே அப்படின்னா நான் எம்பெருமான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சில்லன் நிறைவேல் மின் பரம கத்த வேண்டாம் அப்படத்துல இருந்து நங்கமீர் போதருகின்றேன், தாளுங்க வரேன் அப்படின்றார். பல்லேவன் கட்டுரைகள் பண்டே உன் வாயரிதம் காண்பர் திசைன்னு சொல்லுவாருது. ஒன்னு நீ சொல்றது எனக்கு தெரியும், நீ வரேன்னு சொல்றே வரமாட்டாய். சரி, அங்கிருந்து பண்டே உன் வாயரிதம், உன் வாய் முதலே தெரியுமே நமக்கு. ஒரு வாய்ப்பேச்சில் சொல்லி பண்டறியை தவிர இங்க வந்து கையாறு பண்ண மாட்டை, ஏகாந்தமான அனுபவத்திலே ஈடுபடுறியாய் தவிர நம்மோடு கலந்து வரணும் என்றபடியாக மறந்துட்டியே அப்படின்னார். சரி, வல்லீர்கள் நீங்களே நீங்களே இந்த மாதிரி கத்துறது அப்படிங்கிறார். உடனே உள்ளே இருக்கிற பாகவதோத்தமே நானேதான் ஆயுடகா, என்னுடைய தப்பு இருக்கட்டும், நீங்களே சரியானவா, நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு நம்ம தோத்து போயிடுறேன். நானேதான் ஆயுடகா வல்ல நீ புகதாய், உனக்கு என்ன வேலுடைய, உனக்கு என்ன செப்பரேட் தூக்கம், தொழில் வந்துடு நம்ம தொழில பாகவத்தோத்தமால் எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கவே தவிர ஒத்தையே அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்றார். வலனீ போதாய், உனக்கென்ன வேறுடுமை, உனக்கென்ன வேற ஸ்வயம் பாக்கம் வேணுமா அப்படின்னு. ஸ்வயம் பாக்கம் அப்படின்னா பெருமாள் தலை கொண்டிருக்கா, இந்த செப்பரேட்டை கும்பிட்டியில் தலை பண்ணிக்கிறார். பெருமாளுக்கு செப்பரேட்டை அனுபவித்திருக்குச்சு, எல்லாரும் சேர்ந்து நீ என்ன செப்பரேட், உனக்கு என்ன செப்பரேட் தலை அப்படின்றான். அந்த மாதிரி என் பெண் பிள்ளைக்கு இருக்கிறான். சரி, எல்லாரும் பூந்தாரோ பூந்தார் பூந்தெண்ணிக்குள் அப்படின்னா பாகவத சமிருத்தியிலே இந்த பெண் பிள்ளைக்கு ரொம்பவும் ஈடுபாடு. எல்லாரும் பூந்தாரோ அப்படின்னா எல்லாரும் வந்திருக்காளா அப்படின்னா போந்தார் வந்து எண்ணிக்கொள், பாரு வந்து எண்ணி ஒத்தாலும் தொட்டு தொட்டு பார்த்து அனுபவிக்கணும். இது என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகவத குழாங்களிலே நிறைய பேர் வர பெருமாள் உற்சவம் அப்படின்னா மொத்தாவது தொட்டுண்டே போகணும். கியூவில் நின்னாலும் தொட்டு போனான், பெருமாள் சேகிச்சு ஆத்மியா தள்ளிண்டே போகணும். இது உற்சவத்துடைய கழிவு. அந்த மாதிரி நாங்கள் போந்தாரோ எல்லாரும் வந்தாரா போந்தார் போந்து எண்ணிக்கொள், நீ வந்தாரையும் தொட்டு பார்த்து எண்ணிக்கொண்டது. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, இந்த வெண்பிள்ளையை சகவாசத்துக்காக, இந்த பாகவத சகவாசத்துக்காக அத்தனை பேரும் இல்லை, பஞ்சலட்சம் எல்லாம் என்னமே இல்லையா, அத்தனை மட்டும் இந்த பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னுட்டு வியாக்கியானம் பண்றான். அப்படின்னு போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். சரி, என்ன பண்ணணும்? வல்லானை கொன்றானை மாத்தாரை மாத்திருக்க வெல்லானை, ஆனை கொன்றானை குவலையா பீடுத்தே கொன்றவனையும் மாத்தாரை மாத்திரிக்க வெல்லானை சத்தர்களையும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனாய், மாத்தாரை மாத்தரிக்க வெல்லானே சித்தர்களை சாத்திரத்தை போக்கெடுக்க வெல்லானே, மாயனை, யாரு மாயன் என்னவனை அப்படின்னா மாயமயக்கு மயக்கான் அப்படின்றார். எங்களையும் மாயம் பண்ணி உனக்கு தோற்கும்படி பண்ணி கொண்டவனே பாடா வரும்பா இனி வர வேண்டியது. ஆகையினாலே இது என்ன விஷயம் படிங்கன்னா 3 விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுல. முதலாவது வந்திருந்த நானே தான் ஆயிடுகா அப்படின்னா
பாகவத்தால் ஆர்கியூமெண்ட் பண்றது போறதில்லை. ஒரு ரூக்க ஒரு விஷயம் சொல்றா, அறிஞ்சுகின்றா அது போச்சு. இல்லாம ஆயுதான் இருக்க வேண்டியது அவளை வணங்கிடுதான். இதுக்காக சௌலபியம் பாகவதால் அத்தனை சௌலபியம் இருக்குது. ரெண்டாவது, எல்லனி போந்தாரோ போந்தெண்ணிக்கொள்ளபடி என்று பாகவத சமூகத்துக்குள்ளே ஒட்டுப்பாத்தல்களுக்கையும் ஒரு இது. அதனாலே சமாகமத்துக்காக காத்துருக்க வேண்டியது. பெருமாள் ஒரு பக்கம் இருக்கிற பெருமாளுங்க வேற தூர காண்ற ரத்னியை தவிர இங்கே பாகவத சமூகத்துக்குள்ளே இது போந்தெண்ணிக்கொள்ளபடின்னு பிசிக்கல் கான்டாக்ட் பத்தியும் சொல்றார். எதுக்காக? பாகவத சமாஜத்துக்காக. சரி, என்ன பண்ண வேண்டியது? பாட வேண்டியது. எப்படி பாட வேண்டியது? எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்து பாட வேண்டியது. யாரு பாட வேண்டியது? ஆனைகொன்றானை கண்ணகனானை, மாத்தாரை மாத்தரிக்கவல்லானை, மயக்கம் பண்ணுபவனை, சத்துருடைய சாத்திரவத்தை மடிக்கவல்லவனை, மாயனை, அகிலகிடனா சமர்த்தனானவனும், விசித்திர விபூதமத்துவத்தை உடையவனும், விருத்துபுதத்தை உடையவனான் என்பவனையே பாட ஆரங்கோள். ஆகையினாலே திருப்புகாமர்கள் இப்பாசிரமம் முடிக்கிறார். ஆகி திருப்பால் என்ன சொல்றது என்றத ஒரு லிஸ்ட் பண்ணி சொன்னேன். காரணம் என்னன்னா, அந்த என்ன சொல்லிட்டு இருக்கான், எதனால திருப்பாவிதாரது அப்படின்னாக்கா, பாகவத விஷயத்துக்காக இட்டு பெருந்த கிரந்தம். அதுதான் நித்தபடி சாத்தவரை இத்தி எல்லாரும் சொல்லுபடி பண்ணி வச்சிருக்கார். சொன்னவள் ஆண்டாள். யாரை ஆண்டாள்? எம்பெருமான ஆண்டாள். எப்படி ஆண்டாள்? பாமாலை பாடிக் கொடுத்து பூமாலை சுடிக் கொடுத்து எம்பெருமானை ஆண்டவள் ஆந்ததினாலே நாங்கள் பாட பேரோரும் போவார். மருதனும் சொல்லியிருக்கேன், 21 இடத்துல இந்த பாடான்றது பாட்டினால் கண்டு வாழும் பாணருத்தாள் புறையனோமே அவருக்கும் அது ஒரு ஏத்தம். ஆகையினாலே திருவாடிப்பூரத்தின் ஜெகத்துரித்தாள் இல்வாழியே சொல்லுங்க. திருப்பாவை முப்பதும் செப்பின அழ்வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரம்பூதூர் மாமனிக்கு பின்னாள் வாழியே, 143 விரைத்தாள் வாழியே, உயிரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, முருவாரும் திருவள்ளி வடநாடு வாழியே, பொன்புதுவை நகர்போரை மலர்வரங்கள் வாழியே.